ஸோ ஹோமிஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செட்டப்பில் 4th லெவலும் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் கீழே கிடக்கிற உங்களால் பறக்கி போட்டுக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் பண்ணுறது மூலியமா நீங்கள் செகண்ட் லெவல் போட்டிருந்தா தேர்ட் லெவல் ஆகும், தேர்ட் லெவல் போட்டிருந்தா 4th லெவல் உங்கள் வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ண முடியும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, டிஆர் ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று இருந்துச்சு. அந்த கன்னை வச்சு உங்கள் பாடியில் ஒரு அடி அடித்தாலுமே நீங்கள் இறந்துவீங்க. அந்த கன்று எந்த கன்றுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா பழைய பிளேயர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு பழைய பிளேயரா இல்லை புது பிளேயரா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அப்கிரேட் தான். இது பார்த்தீங்கன்னா கீழே அங்கங்கே கிடக்கும். நீங்கள் அதை மாதிரி அதை அப்கிரேட் பண்ணாங்கன்னா செகண்ட் லெவலில் தேர்ட் லெவலும், தேர்ட் லெவலில் 4th லெவலாகவும் உங்கள் ஹெல்மெட் சேர்த்து அப்கிரேட் ஆகும். இதை பற்றி கண்டிப்பாக ஓல்டு பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் 15 தான். இந்த கண்ணை வச்சு நீங்கள் பாடியில் ஒரு தடவை இழுத்தடிச்சாலுமே 300 போகும். அது நார்மலாக SMG மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கும்.